ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கைகள் அசைத்து வாயை திறந்து யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சேர்ந்து சொல்வோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் பலவீனங்கள், எங்கள் பலவீனங்கள், இயலாமைகள், இயலாமைகள், நோய் நொடிகள், நோய் நொடிகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதும் எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் கடவுளாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, உமது திரு இதயத்திலிருந்து திரு இதயத்திலிருந்து எனக்காக கடந்து வருகிற எனக்காக கடந்து பேர் இரக்கத்தினால் எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே, தேவ மாதாவின் பரிந்துரையினால் தேவமாதாவின் எல்லா துக்கங்களிலிருந்தும் எல்லா துக்கங்களிலும் எல்லா வேதனையிலிருந்தும் எல்லா வேதனைகளிலும் நாங்கள் விடுதலை அடைகிறோம், விடுதலை அடைகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மனதுருக்கம், அவருடைய அற்புதம், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே மிக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பரிபூர்ணமாய் கொண்டு வருகிறது. ஆண்டவர் நிச்சயமாக மாதாவுடைய பரிந்துரையினால் உங்க முகத்தில் இருக்கிற எல்லா துக்க வடுக்களை மாற்றி நீங்க இன்னைக்கு எதை, யார், என்ன தேவை, என்ன கருத்துக்கள் எல்லாம் பட்டியலிட்டு வந்திருக்கீங்களோ இதெல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து முடிப்பாராக. நீங்க மேலான அற்புதத்தை, மேலான அதிசயங்களை இன்று காண்பீர்கள். இயேசுவின் பெயரால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 84ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும், நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, ஆண்டவருடைய தயவுக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீத வரிகளை பாருங்கள். ஆண்டவரே, நீர்
கண்ணோக்கி பாரும், கனிவுடன் பாரும் என்று இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரை குறித்து இங்கே எழுதப்பட்டுள்ளது என்றால், பைபிள் சொல்லுகிறது, இந்த புகழ்பா நம்ம வாசிக்கும் பொழுது உள்ளத்துல ஆண்டவர் ஒரு அபிஷேகம் செய்த, திருப்பொழிவு செய்த ஒரு தேவ மனுஷனை குறித்து இங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவுடைய முகத்தை நீர் கனிவுடன் கண்ணோக்கி பாரும் என்று இந்த வார்த்தையானது நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் கூட நாம ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னையும் கண்ணோக்கி பாரும். நான் எத்தனையோ வியாகுலத்தோட வந்திருக்கிறேன், எத்தனையோ வேதனைகளோட வந்திருக்கிறேன், எவ்வளவோ பிரச்சனைகளோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சுமையாக சுமந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்னையெல்லாம் ஆண்டவர் பாப்பாரா? ஏன் நிலைமையெல்லாம் ஆண்டவருக்கு புரியுமா? நானும் எத்தனை மாசம் கத்திக்கிட்டே இருக்கிறேன், என்னைய ஆண்டவர் இன்னும் கண்ணோக்கி பார்க்கவே மாட்டேங்கிறாரே என்று மனதிலே ஒரு பெரிய சோகம், வேதனை, பயம், கலக்கம் அநேகருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய சிறுமையை அவர் ஒருபோதும் அற்பமாக கருதுவதே இல்லை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனாலதான் நான் தயவு செய்து உங்களுக்கு எடுத்து வாசித்து காண்பிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் திருப்பாடல் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 24வது வசனம் சொல்கிறது, எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, எளியோரின் சிறுமையை ஆண்டவர் அற்பமாக கருதல. அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கிற நாம பாருங்களேன், இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கைய எல்லாரும் மதிக்கிறாங்களா? எல்லாரும் நம்ம வாழ்க்கை மேல அக்கறை உள்ளவங்களா இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு கரிசனை இருக்கிறதா அப்படின்லாம் கேட்டா நிச்சயமாக நம்ம மேல அக்கறை, கவனம், கரிசனை இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான ஒரு உவமை ஒன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், விரும்புகிறான். அப்படி விரும்பும் பொழுது அவர்கள் 2 பேரும் கையோடு கை கோர்த்து, தோளோடு தோள் வைத்து என்ன அப்படியே உரசிக்கிட்டே நடந்தாங்க. திடீர்னவா அப்படி லேசா கால் அப்படி லேசா தூக்குனான், அப்படின்னு தூக்குனான். உடனே அவன் காலில் விழுந்துட்டானா. பிரைஸ் தி லார்ட். விழுந்த உடனே பார்க்குறான், காலில் அடி கூட படல, லேசா கூட ரத்தம் வரல, அப்படியே இருக்குது. பார்த்தா என்னன்னு ஒரு சின்ன ஒரு முள்ளு கூட சொல்லக்கூடாது, அப்படி லேசா ஒன்று பட்டுட்டு போல. உடனே ஒரு உருன்னு சொன்ன உடனே அப்படியே சொன்னானா, தூக்கி நானே உன்னை தூக்கிட்டு என்ன செய்யறேன், சமக்கிறேன்னு சொல்லி சமந்து போனானா. பிரைஸ் தி லார்ட். இப்ப அவனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து அவர்கள் புதுமண தம்பதிகளாக நடந்து போறாங்க. போகும் பொழுது அதே போல அவளுக்கு ஒரு சின்ன ஒரு காலில் ஒரு அடிபடுகிறது, அடிப்படல லேசா ஒரு கல் குத்துகிறது. உடனே அவன் கல்லை பார்த்து சொன்னானா, சனியம் பிடிச்ச கல்லே, என்னுடைய நிலாவுக்கு, என்னுடைய சூரியன் சந்திரன் எல்லாம் மனைவிக்கு பேர் வச்சானா. வச்சுட்டு இப்படி என் மனைவி காலை வேதனை படுத்திய சனியம் முடிச்ச கல்லே அப்படின்னு சொன்னானா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் ஆனது, 2-3 ஆண்டுகள் கழித்தது. இப்போ எப்படி ஆயிட்டுனா, நீ முன்னால போன, நான் பின்னால வாரேன் அப்படின்னு அவன் வர ஆரம்பிச்சான்.
இந்த அம்மாவுக்கு 2 ட்ரிப்பு நடந்துச்சு இல்ல, அதே மாதிரி இவன் போய் கொண்டிருந்த பொழுதே திடீர்னு பார்த்தா அவன் மேலே கவனிக்காம ஒரு கல் தட்டி பெரு விரல்ல அடிச்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் நினைக்கா அன்னைக்கு தூக்குனா, அன்னைக்கு சனியம் முடிச்ச கல்லன்னு திட்டினானேண்டு அத்தா அப்படின்னா என்ன கல்லு இடிச்சிட்டியா ரத்தம் ஓடுது, சனியம் முடிச்சவளே கண்ணு இருந்தா பார்த்து போக வேண்டியதை புதடிலியா வச்சுட்டு போன அப்படின்னு திட்டினானா. இது பேர் தான் சனி பெயர்ச்சி. இது பேர் தான் என்னது? சனி பெயர்ச்சி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில பழகும் போது இருக்கிற கவனிப்பு அது நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிருது? அடாவாதானே, அடைவன் தானே. இந்த உலகம் உங்களை 3 காரியங்க உங்க மேல அக்கறையோடு இருக்கிறதா, கவனிக்கிறதா, கரிசனை வைத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்புவீர்கள் என்றால் இங்க இருக்கிற எல்லா முகங்களும் இந்த கேள்வியை கேட்ட உடனே ஒரு சோகமயமாகி விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என் மேல அக்கறைப்படுவதற்கு ஒருவரும், என் மேல கவனிப்பதற்கு ஒருவரும், என் மீது என்னை இந்த உலகத்துல கரிசனையோடு 2 கேள்வி கேட்கறது கூட ஆள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள், என் மகன், என் மகளுடைய சிறுமையை நான் ஒருபோதும் அற்பமாக எண்ணுவதில்லை. அல்லேலூயா. நான் இந்த வசனத்துக்குள் வரும் பொழுது இந்த நாளுடைய செய்திக்குள் ஆண்டவர் என்னை நடத்தும்படி அவருடைய நடத்துதலுக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாருங்கள், ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு ஒரு பெண் வேலைக்காரியாய் இருந்தாள். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த வேலைக்காரிகளுக்கு, வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அடிமைகள். அவங்க வேலைக்காரங்க சொல்லக்கூடாது, அவங்க யாரு? அடிமைகளாக அவர்கள் பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள், விலை கொடுத்து வாங்கினார்கள், அவர்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்த பெண் தான் ஆகார். அந்த ஆகாரை ஆபிரகாமுடைய மனைவியான சாரா ஆபிரகாமுக்கு கொடுத்தா. ஒரு நாள் ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாமோடு கூடி வாழ்ந்ததின் விளைவாக அவள் கருத்தரித்தாள், பாலைவனத்துக்கு ஓடி போனாள். பிரைஸ் தி லார்ட். அவளுடைய வாழ்க்கையில பாருங்க, 2 முறை பாலைவனத்தை அவள் ஓடி திரிகிறாள். திரிந்த பொழுது முதலாவது பனி பகுதியில பார்ப்பீர்கள் என்றால் ஆகார் எங்கிருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் அவளை கவனித்தார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், ஆகார் என்ற அந்த அடிமை பெண் தன் மகன் இஸ்மயேலோடு கூட அவள் பாலை நிலத்திலே அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டார், ஆகார் உனக்கு என்ன நேர்ந்தது? ஆகார் உனக்கு என்ன நேர்ந்தது? முதல் கேள்வி கேட்டாரு, எங்கிருந்து வருகிறாய்? இப்ப 2வது ட்ரிப் அவர் கேட்காரு, உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி அவள் அழுது புலம்பி தன் மகன் சாவதை எப்படி பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவள் புலம்பினாள். 2-3 நாளுக்கு முன்னால இலங்கையில ஒரு விபத்து நடந்தது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த விபத்து ரொம்ப கொடூரமான விபத்து. அந்த விபத்துல ஒரு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு தாயோட உடம்பு நசுங்கி கொண்டிருக்கிறது, அவள் மரிக்க போகிறாள். ஆனா அதுல ஒரு காரியத்தில் அவ உண்மையா இருந்தா, உன்னதமான அன்பு, தாயின் அன்பு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தாய் என்ன பண்ணானா, தான் சாவதற்கு முன்பு தன் பிள்ளை இந்த மரண குழிக்குள்ள வந்துவிடக் கூடாது என்று அந்த பிள்ளையை அவள் கவனமாய் காப்பாற்றி விட்டு அவள் மரித்து போனாளாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆகாருடைய பார்வை தன் மகன் சாக போகிறான், நான் எப்படி என் மகன் மரிப்பதை பார்ப்பேன் என்று அவள் அலைந்து திரிந்து புலம்பின பொழுது ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொன்னார், உன் மகனுடைய அழுகுரலை நான் கேட்டேன். கை தட்டுங்க பாப்பா. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பரிதாபமான நிலையில் வந்திருக்கலாம்.
யாராலும் பொருட்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன், நான் உன் துக்கத்தை பார்க்கிறேன்ப்பா. உனக்கு நடந்த சம்பவங்கள், உனக்கு ஏற்பட்டிருக்கிற சம்பவங்களை ஒருவேளை நீ பக்கத்துல போய் சொன்னா, மற்றவங்கிட்ட சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை விட பெருசாலாம் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்தது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்லி அவங்க போயிட்டே இருக்கிற உலகத்துல நீ இருக்கிற. ஆனா உன் சிறுமையை கூட ஆண்டவர் அற்பமாக எண்ணவில்லை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த வேதனைகளை, கஷ்டங்களை ஆண்டவர் அற்பமாக எண்ணவில்லை. ஆண்டவர் எப்படி என்னல, அவர் சொல்றோம்ல, சில வீட்டில் ஒரு அம்மா சமீபத்தில் சொன்னாங்க பாருங்க, பிரதர் எனக்கு திருமணம் முடிந்தது, என் கணவன் குடிகாரனா இருக்கிறான், எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், எம்மா குடிக்கிறாமா, உங்க அப்பனை விட அவன் கொஞ்சம் தான் குடிக்கிறான், போய் அங்கேயே போயிரு போ. பிரைஸ் தி லார்ட். நான் எங்க அம்மா ஏதாவது எனக்கு சொல்லுவா, என் சார்புல வந்து நிப்பான்னு பார்த்தா, உங்க அப்பனை விட அவங்க கொஞ்சம் பரவாயில்லாத குடிக்காரன், மிடில் கிளாஸ் அவன், உங்க அப்பா ஹை கிளாஸ். அப்ப ஹை கிளாஸே நான் சமாளிக்கிறேன், நீ என்ன செய்ய, இந்த மிடில் கிளாஸோட குப்பையை கொட்டிக்கும், வந்துடாத பக்கத்துல அப்படின்னு அனுப்பிட்டா. ஒரு வார்த்தையாவது சொல்லுவாளான்னு பார்த்தேன் என்று சொல்லி அந்த தங்கச்சி புலம்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. இதுதான் யதார்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருத்தட்ட போய் ஒரு வியாதியை, தலைவலியை பத்தி பேசுறீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாருங்க கேன்சரே வந்துட்டு, நீங்க இதுல உங்க தலைவலி பெரிய விஷயமா, போங்கங்க தலை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உங்கள் சிறுமையை, உங்கள் வேதனைகளை, வியாகுலங்களை ஆண்டவர் அற்பமாக எண்ணவில்லை. அவர் உங்களுடைய முகத்தை கவனிக்கிறார். ஆமென். உங்க முகத்தை யார் பார்க்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க தயவு செய்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் நம்முடைய முகத்தை கவனிக்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய நீர் அபிஷேகம் செய்தவுடைய முகத்தை கவனித்து பாரும் என்றால், நீங்க பாருங்க இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள், வாசிங்க. அக மகிழ்ச்சியால் முகம் மலரும், மன துயரால் உள்ளம் உடையும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த பாருங்க, அகத்திற்கும் முகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கொஞ்சம் முகத்தை பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? சிரிப்பா இருக்கிறாங்களா? செழிப்பா இருக்கிறாங்களா? இல்ல, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது? போகுது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அகத்தின், படிக்குமா திரும்ப, அக மகிழ்ச்சியால் முகம் மலரும், மன துயரால் உள்ளம் உடைஞ்சி போகுமா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஏன் ஆண்டவர் நம்முடைய முகத்தை கனிவோடு நோக்குகிறார் என்றால், அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பெரிய சினிமா ஸ்டார், பெரிய ஹீரோயின், ஹீரோக்கள், அவங்க பாத்தீங்கன்னா விளம்பர நடிகர்கள், மாடலிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இவங்களை குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை ஒருவர் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, வெளியே அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான அழகுள்ளவர்கள், வெளியே நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கைக்குள் போவீர்கள் என்றால் வேதனை, அழுகை, துன்பங்கள், தனிமை, தூக்கமின்மை என்று பல பிரச்சனைகளால் அவர்கள் துன்புறுகிறார்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, உங்களுடைய முகம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அகத்தின் அழகு, அழகா தமிழ்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு சட்டியில் இருந்தால்
உள்ள இருந்துச்சுன்னா அகப்பையில் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உள்ள இருக்கிறது முகத்துல வரும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத காட்டுகிற அடையாளம் எது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுக்குள்ள உங்க பையன் வரும்போதே அவனுடைய முகத்தை பார்த்தோன்னே, உங்க பொண்ணு முகத்தை பார்த்தோன்னே, நீங்க வீட்டுக்குள்ள உங்க கணவர் வரும்போதே முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா தெரியாதா? ஆஹா இன்னைக்கு வில்லங்க அது தெரியும். இன்னைக்கு மனுஷன்ல ஜாலியா வர்றாரு, நல்ல காரியம் நடந்திருக்கு. முகத்தை பார்த்த உடனே ஒருவரை ஒருவர் நாம் கண்டுபிடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முகத்திற்கும் அகத்திற்கும் என்ன இருக்குது? இணைப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னதான் மனுஷன் போலியா வேஷம் போட்டாலும் முகம் காமிச்சு கொடுத்துரும். ஆமென். நீங்க தயவு செய்து வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே வாசித்து பார்க்க வேண்டிய வேத வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாரி 16ல 7 படிங்க. ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கீங்களா? 1 சாமுவேல் 16:7. என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் என்ன செய்யறாரா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விமான நிலையங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சில நேரங்களில் பல நேரங்களில் போதை பொருட்கள், தங்கம், சில பொருட்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? கடத்தி கொண்டு வருகிறவர்களை பிடிக்கிறாங்க. அப்ப அவர்களை குறித்த அவர்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள டிடெக்ட் அந்த கருவிகள் எல்லாம் ஏமாத்திட்டு கூட வாசல் வர வந்துருவாங்களா, என்ட்ரன்ஸ் வர வெளியே வர வந்துருவாங்களாம். அல்லேலூயா. ஆனா அங்க உள்ளவங்க சொல்றது மிஷினை சில நேரத்தில் ஸ்கேனர் எல்லாம் தாண்டி வந்துருவான். ஆனா நாங்க சிலரை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவோம்? அவங்ககிட்ட இருக்கிற அவங்க முகத்தை பார்த்த உடனே முகம் என்ன செய்யும்? எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன்கிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. காவல்துறை அதிகாரிகளை பாருங்க, சிலர் பாருங்க எதுலையுமே மாட்ட மாட்டான், எவிடன்ஸே வைக்க மாட்டான். ஆனா அவனுடைய முகமே என்ன செஞ்சிருது? காண்பித்து கொடுத்து விடுகிறது. அப்போ ஒருவேளை இங்க இருக்கிற நீங்களும் நானும் முகத்தை பார்க்கிறோம். இவங்க இந்த கேரக்டர்ல இருக்கிறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப அமைதியா இருக்குது, இந்த பையன் ரொம்ப பாருங்க தங்கங்க, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அப்படிலாம் கூட நம்ம சிலரை நிர்ணயம் பண்ணி வைத்திருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வசனம் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை பாருங்கள். ஆபேல் காயினை குறித்து பைபிள் சொல்கிறது. ஆபேலும் காணிக்கை கொடுத்தான், காயினும் காணிக்கை கொடுத்தான். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கம்மா அல்லேலூயா. எல்லாரும் கைகளை நல்ல உயர்த்தி சொல்லணும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயைத்தான் சொல்லணும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க பைபிள் சொல்லுது, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. இப்ப காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாசிங்க. ஆபேலை அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார், ஆனால் அந்த வசனத்துக்கு மட்டும் வந்துருங்க தயவு செய்து. 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காணிக்கையையும் ஆண்டவர் கண்ணோக்கவில்லை, ஆனால் காயின் கடும் சினமுற்றிருந்தான், அவன் முகம் வாடி இருந்தது. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன்பா உன் முகம் வாடி இருக்கு? போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? நீ ஏன் சினமுற்றி இருக்கிறாய்?
உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்டாரு, உன் முகம் ஏன்? நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. என் முக வாட்டத்தை ஆண்டவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி எந்த விதத்துல ஆகார போல நீ முகமாடி இருந்தாலும், காயின போல குரோதமாக முகமாடி இருந்தாலும் ஆண்டவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நல்லா அப்படிலாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா நம்முடைய முக நாடி மாறுவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த முக வாட்டத்தை, முகம் தொய்ந்து போகிறதை ஆண்டவர் ஏன் பார்க்கிறார்னா, அவர் நம்முடைய மனதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அறிந்த தேவன் என்ன செய்வார் தெரியுமா? இந்த முக வாட்டம் மாறும்படி சங்கீதம் 42, திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இத இன்னொரு நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா சொல்லுது? என் நெஞ்சே, நீ ஏன் தளர்ச்சி உறுகிறாய்? இறைவன் மீது நம்பிக்கை வை. என் முகம் மலரச் செய்து மீட்பளிப்பவரான என் கடவுளை மீண்டும் போற்றி புகழ்வேன். கை தட்டுங்க பாப்பா. என் முகத்தை அவர் ஏன் பார்க்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே, நீர் அபிஷேகம் செய்த, நீர் உம்முடைய திருப்பொழிவு செய்தவருடைய முகத்தை கனிவோடு பாரும். இன்னைக்கு நீ சொல்லு, ஆண்டவரே, நீங்க என்னைய கண்ணோக்கி பாருங்க, நீ என் மகனை பாருங்க, என் பிள்ளைய பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க. ஏன்? அவர் கனிவோடு நம் முகத்தை உற்று கவனிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் இந்த சங்கீதம் 42:11 நான் வாசித்தேன் பாத்தீங்களா? என் முகம் மலர, எல்லாரும் சொல்லுங்க, என் முகம் மலர செய்து மீட்பளிப்பவரான கடவுள். ஆமென். என் முகம் வாடி போய் இருக்குதுங்க, உள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குது, உள்ள அவ்வளவு போராட்டம் இருக்குது, உள்ளத்துல அவ்வளவு தனிமை இருக்குது, உள்ளத்துல அவ்வளவு விரக்தி இருக்குது, உள்ளத்துல ஏராளமான எதிர்கால கேள்விகள் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய உள்ளம் இந்த உலகத்துல பாதிக்கப்படும் பொழுது அவன் வெளியே நடைபெணமாகத்தான் வாழ்வான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில நேரங்களில் சில திருமணங்கள் முடியும் பாருங்க, குருவானவர் கேட்பாரு, மணமக்கள்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு இந்த திருமணத்தில் ஏதாவது வற்புறுத்தல் இருக்குதா, இடைஞ்சல் இருக்கான்னு பொண்ணுட்ட மாப்பிள்ளிட்ட கேட்போம். திருமண பூசையில் கேட்கறது என்ன? ஒன்றுமே இல்லைங்க, நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் திருப்பலி நிறைவேற்றுக்கிற குருவானவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இந்த பொண்ணு எல்லாம் மேக்கப் போட்டிருப்பாங்க, க்ரீம் தடவி இருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போதே சொல்லுங்க, விருப்பம் இல்லாம இந்த மேரேஜ் நடக்குது, திருமணம் முடியுது. விருப்பம் இல்லாம இந்த பையன் இந்த பொண்ணை கட்டுறான். நிறைய ஃபாதர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பாருங்க, நல்லா தெரியும் இவங்களுக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்லை, ஆனா போயா தலையை ஆட்டிக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய முகம் சோகமடைந்து அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் உள்ளத்துல சுமந்து நிம்மதி இழந்து வாடி போய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு உங்க முக வாட்டங்கள் மாறுவதாக, மாறுவதாக. உங்க முகத்தில் இருக்கிற எல்லா முக வாட்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? சங்கீதம் 42:9 சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள்.
திருப்பாடல் 42 வாசித்த 9வது வசனத்தை பாருங்கள். என் கற்பாரையாய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயரத்துடன் நடமாட வேண்டும் என்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் தெரியுமா? நீங்க சொல்லணும், நான் ஏன் துயரத்தோடு நடமாடணும், நான் ஏன் வேதனையோடு நடமாடணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் துயரத்தோட வீட்டுக்கு போக விரும்புறீங்க? அப்படி போறீங்களா? இல்ல, இன்னைக்கு நீங்க ஆனந்தமா போகணும். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் துயரத்தோடு ஏன் நடமாட வேண்டும்? Praise the Lord. அதனாலதான் பாருங்க, அந்த பழைய முறைமைப்பை நான் வாசிக்கிறேன். என் கற்பாரை அரணாயிருப்பவரே, ஏன் என்னை மறந்து என் எதிரியால் நொறுங்குண்டவனாய் வருத்தமுற்று நான் அலைவானேன் என்று இறைவனிடம் கூறுவேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்காமல் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் சோகங்களையும் துயரங்களையும் அனுபவித்து நீங்கள் உள்ளத்திலே உடைந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த துயரத்தோட ஏன் நடமாடணும், இந்த வேதனையோட ஏன் நடமாடணும்? நீர் என் முகத்தை மகிழச் செய்வீர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் முகத்தை ஆண்டவர் என் முகத்தை மகிழச் செய்வார். என் முகத்தை மகிழச் செய்வார். என் முகத்தில் அவர் மகிழ்ச்சியை தருவார். நம்புறீங்களா? நல்ல எழுந்து நில்லுங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஆண்டோடைய வல்லமை இறங்குகிற எல்லாரும் பக்கத்தில் தட்டி விட்டு அவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை அப்படியே உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் எல்லார் கைகளை உயர்த்தி மகிழ்ந்து கலிகூறு மகளே, பயம் வேண்டா, மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். Praise the Lord. கை கொடுமா அக்கா, பயப்படாத. உன் முக வாட்டத்தை, முகத்தை பார்த்து சொல்லு, வட்டத்தைன்னு சொல்லிடாத, முக வாட்டத்தை ஆண்டவர் இன்று மாற்றுவார். நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ், இயேசு வந்திருக்கிறார். நல்ல சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறாரு, அதிசயம் செய்ய வந்திருக்கிறாரு, உங்க கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறாரு, உங்க துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். மகிழ்ந்து களிகூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய முகத்தின் சோகங்களை அவர் நம்மிடமிருந்து அகற்றுகிறார். ஆமென். நம்முடைய அகத்தில் உள்ளத்திலே ஏற்படுகிற துயரம் நமக்கு முகத்திலும் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முகத்திலே ஏன் வாட்டம் வருகிறது? பிரைஸ் தி லார்ட். ஏன் என்னுடைய முகம் வாடி போகிறது என்றால், முதல் காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேகமாக சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென்.
வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை நீங்கள் தயவு செய்து வாசிக்கலாம். யோபு 16 வசனங்களை வாசிக்கிறேன். சாக்கு உடையை நான் என் உடலுக்கு தைத்து கொண்டேன், புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன், அழுது என் முகம் சிவந்தது, என் கண்களும் இருண்டு போயின. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோபுவுடைய வாழ்க்கையை குறித்து யோபு முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையாய் வாழ்ந்த மனிதன். ஆமென். ஐஸ்வர்யம் இருந்தது, செல்வம் இருந்தது, எல்லா பெயர் புகழும் யோபுவுக்கு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். 10 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 7 மகன்கள், நல்ல பெயர் எல்லாம் இருந்துச்சுங்க. இவ்வளவு இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பாரு? நல்லா அழகா சுகமா சௌரியமா அவர் வாழ்ந்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் இந்த யோபு இப்ப என்ன எழுதுறாருன்னா, இதுல முகம் சிவந்து போனது என்று எழுதுகிறது. ஆனால் இதனுடைய மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நான் அழுது என் முகம் அழுக்கடைந்து போனது. என்னாச்சு? என் முகம் என்ன ஆயிட்டு? நீங்க சில நேரங்கள்ல சிலருடைய முகத்தை பாருங்க, சும்மா முகத்தை பக்கத்துல பாருங்கண்ணே, முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க அவங்களுடைய ஏஜ் கேளுங்க. சில நேரத்தில் நான் ஒரு தங்கச்சிட்ட கேட்டேன், தங்கச்சி வயசை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கேட்டேன், என்ன பெரியம்மா நல்லா இருக்கீங்களான்னு. என்ன பார்த்து பெரியம்மான்னு சொல்லிட்டீங்களே, என்ன பார்த்து பெரியம்மான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. நான் என்னம்மா ஏதாவது பெரியம்மான்னு கேட்ட தப்பா அப்படின்னு. எனக்கு இன்னும் 30 வயசே ஆகலை. அப்புறம் தான் உட்காந்து பேசினப்ப தான் தெரியுது, அவ வாழ்க்கையில நிம்மதியா தூங்குனதே கிடையாது. வாழ்க்கையே அழுகையில தான் அவளுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை அங்க இருக்கிற நீங்க சின்ன வயசா இருப்பீங்க, ஆனா அழுது உங்கள் முகம் அப்படியே உங்க முக கலையெல்லாம் இழந்து போய் வந்திருக்க. நான் இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த பகுதியை பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது, இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அழுகையும் கண்ணீரும் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த யோபு பக்தன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் முகம் என்ன செய்தது? அழுக்கடைந்து போனது. ஏன்? அழுது நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சிட்டேன்பா? என் முகம் அழுக்கடைந்து என் கண்களும் இருண்டு போயின என்று அவர் புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பைபிள் நமக்கு காண்பிக்கிறது, முதலாவது ஒரு மனிதனுடைய முகம் இருண்டு போய்விட்டது. அழுது அவன் முகம் அழுக்கடைந்து போய்விட்டது. ஏன்? யோபுவை குறித்து நீங்கள் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியானது சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். சாத்தான் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை எரி புண்களால் வாட்டி வதைத்தான். ஓட்டொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யோபு எப்படிங்க இருந்தாரு? சொல்லுங்க, யோபு எப்படி இருந்தாரா? நோயுற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. யோபு தன் உடலெல்லாம், சரீரத்தின் அவயம் எல்லாம் அவனுக்கு பால்பட்டு போனது. பிரைஸ் தி லார்ட். நான் நோயாளிகளை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நற்செய்தி நடுவத்திலே தியானம் நடத்தி கொண்டிருந்தோம். எனக்கு இன்னமும் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுதும் நடிகை சிம்ரனை பார்க்கும் பொழுதும் ஒரே போல இருக்கும். நீங்க நடிகை சிம்ரன் சினிமாலாம் பார்த்துருக்கீங்கன்னா, நான் ரொம்ப
வானத்துல இருந்து குதிக்கல நம்ம பார்த்துருங்க. என்ன அன்னைக்கு உள்ள காலத்துல உள்ள சிம்ரன் எனக்கு இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சகோதரி ஒரு ஊர்ல இருந்து வந்தாங்க தியானத்துக்கு. வந்த பொழுது அவங்கள பார்த்தோன்னே நம்ம தியானத்துக்கு சிம்ரன் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற போல எனக்கு தோன்றியது. ஏன்னா அவ்வளவு அதே போல ஒரு பெண். ஆனா ஒரு 6 மாதம் கழித்து நான் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் ஐயா ராஜனப்பாவும் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். பார்த்தோம், உண்மையிலேயே கற்பனை செய்யவே முடியாதபடி அவளுடைய சரீரம் எப்படி இருந்தது என்றால், அவள் ஒரு சிம்மரன் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு லீன் பாடி தானே, ஆனால் உடல் பெருத்து ஒரு பாத்திரமானது, ஒரு குடுவையானது வச்சுக்கோங்களேன், அதை நாம ஒரு பழைய பாத்திரத்தை தகர்ப்பதற்கென்று வைத்திருப்பாங்க. அது சலிஞ்சு போனா எப்படி இருக்குமோ அதே போல் சரீரத்திலிருந்து நீர்கள் எல்லாம் வடிந்து அந்த அறைக்குள்ள யாருமே போகாத அளவு என்ன கொன்றுங்க என்று சொல்லி அவள் அழுது புலம்பிய நிலையில் அந்த சகோதரியை பார்த்தேன். நாங்கள் உண்மையை யோசித்து பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய பார்க்கிறோம். ஒரு காலத்துல இவரை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருந்தாங்க. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய அழகு, அவனுடைய சௌந்தரியம், அவனுடைய வேகம், அவனுடைய திறமை, இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு போவான் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவனை கண்ணோக்கி பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நோய் வந்த கொஞ்ச காலம் என்னிடத்திலே சொல்லுவார்கள், பிரதர் இவங்க எப்படியாவது சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதே நோய் அவர்களுக்கு கொஞ்ச காலம் அதிகப்பட்டு விட்டால், வயது வித்தியாசம்லாம் இல்லை, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிரதர் இதுக்கு மேல செலவழிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, அவங்க அழுந்துறதையும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, அதனால ஆண்டவர் அவங்களை எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, யோபு ஒரு நலமான மனிதன், அழகு வாய்ந்தவன், சௌந்தரியவானவன், அவன் ஒரு சகல சௌரியங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன். ஆனால் அவன் நோய்வாய்ப்பட்டு போன பொழுது அவன் சொல்லுகிறான், அழுது அழுது என் முகம் அழுக்கடைந்து போனது. ஒருவேளை இந்த நாளில் வியாதியோடு, தீராத நோய்களோடு, பலவிதமான பலவீனத்தின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். இயேசு உங்கள் மீது மனம் இறங்குகிறார். ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நோய் பலவீனம் நம்மை தாக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்மை தேடுவார், நம்மை நாடுவார் ஒருவரும் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே பல நேரங்களில் கையாலாகாதவர்களாய் போய்விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ இந்த வியாதியோட இருக்கிறத விட என்ன பண்ணிரு, செத்து போயிரு. அது முடிச்சிடும், நீ செத்து போயிரு. இந்த வியாதியோட நீ இருக்கிறத விட நீ சாவது நல்லது. இந்த பலவீனத்தோடு நீ இருப்பதை விட சாவது நல்லது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது, அவன் பலவீனனாய் மாறும் பொழுது இந்த உலகத்திலே அவன் என்ன செய்யப்படுகிறான் என்றால், தன்னுடைய நோயினால் அவன் புறக்கணிக்கப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், இங்க இருக்கிற எல்லாருமே பாருங்க, கடன் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சில துன்பங்கள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டால் முதலாவது ஒரு 5 காரியங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. முதலாவது காரியம் நீங்கள் கூட எழுதி கொள்ளலாம். முதலாவது, ஒரு மனிதனுடைய உடலில் வியாதி வரும் பொழுது
தன்னோடு யாராவது இருக்க வேண்டும் என்று விரும்புவான். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் பாருங்க, வியாதி இல்லாம கையும் காலு நல்ல பலனோடு இருக்குமே சொல்லுவான், எனக்கு யார் உதவியுமே சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் வியாதி வந்துட்டு 2 நாள் காய்ச்சல்ல படுத்துட்டா என்ன சொல்லுவோம்? என்ன கவனிக்க ஒருத்தருமே இல்லையா? ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது, பலவீனப்படும் பொழுது அவன் துணைக்காக ஏங்குகிறான், துணையை தேடுகிறான், துணைக்காக ஏங்குகிறான். வியாதி வரும் பொழுது, நோய் வரும் பொழுது, நீங்க பாருங்க சில மருத்துவமனைகள்ல போய் நீங்க பாருங்க, நேற்று மாலை வேளையில ஒரு அம்மா சொல்றாங்க, ஏமா பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உடல்ல இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்குது, டாக்டர்கிட்ட வந்திருக்கிறேன், ஸ்கேன் எடுக்க வந்திருக்கேன். உடனே நான் சொன்னேன், பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் போனை கொடுங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா 4 பேர் இருக்காங்க, யாருமே எனக்கு துணையா வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்யனே தெரியல என்று சொல்லும் பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். நோய் நிறைய நேரங்களில் நம்மை தனிமைப்படுத்தி நமக்கு உறவுகளை தேட வைக்கிறது, நம்மை கவனிக்க ஆள் இல்லை என்ற ஒரு பரிதவிப்பை நமக்கு உண்டாக்கி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது அவனுடைய நிலைமை என்ன ஆகிறது என்றால், அவன் நம்பிக்கையை இழந்து அவன் வாழ்க்கையை விரக்தியிலும் வேதனையிலும் நடத்த ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நோய் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒரு கட்டி வந்துட்டு நீங்க அவங்கள போய் கேளுங்க, சிலருக்கு சில வியாதிகள், சில பலகீனங்கள், சில நோய்கள் சிலரை தாக்கும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பதிலாக நம்பிக்கை இன்மை வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேகமாக உங்களுக்கு இந்த 4 பகுதிக்கு வந்த காரியத்துக்கு நான் உங்களுக்கு தேடுகிறேன். முதல் காரியம் சொன்னேன், நமக்கு வியாதி வரும் பொழுது உதவிக்காக நாம் ஏங்குவோம், உதவிக்காக தேடுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை நீங்கள் குறிப்புக்காக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், என்ன மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. 22ஆம் வசனம், இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். முதல் பகுதி சொன்னேன், ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் யாருடைய உதவியாவது, யாராவது தனக்கு துணையாக வர வேண்டும், துணையாக இருக்க வேண்டும் என்று அவன் ஏங்க ஆரம்பிக்கிறான். 2 கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பைபிள் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பையனை கொண்டு வர்றான் இயேசுட்ட, என் பையனை இந்த தீயிலும் தண்ணீரிலும் வலிப்பு நோய் உண்டாகி அந்த வலிப்பு நோய் அவனை கொண்டு போய் என்ன செய்யுது, தண்ணீரையும் நெருப்பிலையும் தள்ளி விடுகிறது. இதன் குணமாக்க உம் சீடர்களால முடியல, உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா உதவி செய்யும். 1. 2வது சொன்னேன், ஒரு மனிதனுக்கு வியாதி வரும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு என்ன இல்லாம போயிருது? நல்ல சொல்லுங்க, அவனுக்கு என்ன இல்லாம போயிருது? அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருது, நம்பிக்கை இழக்கிறான், அவன் நம்பிக்கை இன்மையினால் பாதிக்கப்பட்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நம்பிக்கையின்மை. இந்த உலகத்துல நான் சுகமடைவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யாருக்குமே விருப்பம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனு 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் இருந்தானா சொல்லுங்க, இருந்தானா? இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, நீ நலமடைய விரும்புகிறாயா? அவன் என்ன சொன்னான்? குளம் கலங்குது, என்னை கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே இல்ல, ஒருத்தர் இல்ல, அதனால நான் என்ன ஆகல, இன்னும் சுகம் ஆகல. ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இந்த மனிதன் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில ஒன்று உதவி இல்லை, 2வது எனக்கெல்லாம் சுகம் கிடைச்சி நம்ம என்னங்க ஆக போகுது. சிலர் அப்படிலாம் கேட்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில நம்பிக்கையின்மையின் பயணங்கள் இருக்கிறது.
மூன்றாவது, ஒரு மனிதன் வியாதியினால் பலவீனத்தினால் பாதிக்கப்படும் பொழுது அவன் நிலைமை என்னவாகிறது என்றால், பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மைக்குள் போய்விடுகிறான். மூணாவது எப்படி ஆகிறான்? ஒரு நோய் வந்த ஒரு மனிதன், ஒரு பலவீனத்தில் பாதிக்கப்படுகிறவன், மூணாவது எப்படி ஆயிருந்தான்? நீங்க பாருங்களேன், நீங்க உங்களை பார்த்து கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னா உடனே என்ன சொல்றீங்க? முட்டு வலிக்குது, முட்டு ஏங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா. என்னால முடியாது. ஆண்டவர் வந்து சொன்னாலே நிக்க மாட்டேன், இல்லை நீ சொல்லி நிக்க பாருமா. பிரைஸ் தி லார்ட். இது என்ன காரணம்னா, உங்கள் வியாதி உங்களை என்ன செய்ய விட்டது? உங்களை பலவீனப்படுத்தி உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் கொண்டு போய் விட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னால முடியவே முடியாது. சிலர் படிக்கட்டி ஏற மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? சிலர் பாருங்க, நீங்க ஒரு வீட்டில் போய் ஒரு காஃபி கொடுங்க, உடனே சொல்லுவாங்க சீனி போட்டுறாதீங்க, சுகர். எல்லாத்துக்கும் ஒரு பட்டியலே வச்சிருப்பாங்க, சுகர், பிரஷர், அது இது எல்லாம் முடியும் போது இதை மாதிரி ஆள் வீட்டுக்கு வந்தால் செலவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு காபி குடிக்க முதல்ல சொல்லுவாங்க சீனி போடக்கூடாது, அப்புறம் பால் ஊற்றக்கூடாது, அப்புறம் தேயிலை போடக்கூடாது, ஒன்றுமே வேண்டாம், தண்ணியை கொடுத்து அனுப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வியாதிகள், உங்கள் பலவீனங்கள் எங்களை என்ன செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள உங்களை கொண்டு போகுது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு வியாதியை விட்டு நீ வெளியே வரணும். ஆமென். சொல்லுங்க, நான் 100 வருஷம் இயேசுவின் நாமத்தில் உயிரோட இருப்பேன், அவர் அனுமதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். நான்காவது, வியாதி ஒரு மனிதனை எங்க கொண்டு போகுது என்றால், பாருங்க, அவன் இந்த வியாதி அவனை பயத்தில், கலக்கத்தில் நடத்துகிறது. ஆமென். சமீபத்தில் ஒரு அம்மா தூக்கத்தில் தூங்க மாட்டாங்க, தூங்கவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தூங்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஒரு முறை அவர்கள் தூங்கும் போது நெஞ்சு வலித்திருக்கிறது. நெஞ்சு வலித்தோன்னா மூச்சு அடைச்சிட்டு, மூச்சு அடைச்ச உடனே டாக்டர் சொல்ற ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நல்ல வேலை நீங்க கொஞ்சம் தூங்கி இருந்தீங்கன்னா அப்படியே போய் சேர்ந்திருப்பீங்க அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முழிச்சு இருந்ததுனால நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பா வந்து சேர்ந்தீங்கன்னு அன்னைக்கு சொன்னார் பாருங்க. இந்த அம்மா உசுரை பிடிச்சிட்டு தூங்காமலே உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. இப்ப என்னங்க, ஏமா தூங்குங்கம்மா, செத்து போயிருவையா, பயம். இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு சின்ன கட்டி, ஒரு மைக்கூர் வந்தா கூட அதை கேன்சர் கட்டின்னு நினைக்கிற அக்காக்கள் இருக்கிறீங்க. கொழுப்பு கட்டி உடம்புல வரும், உங்க அப்பாவுக்கு இருந்தா வரும், உங்க அம்மாவுக்கு இருந்தா வரும். சில கட்டிகள் எல்லாம் பரம்பரை கட்டிகள். நீங்க அதை போய் கேன்சர் கட்டின்லாம் நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் உங்க காசை கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பனுக்குள்ள, தாயிலுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? வரும். இதை வந்து யதார்த்தமா எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, கட்டியை பார்த்து பயப்படாதீங்க, நோய்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் உடல் வியாதிகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், பயந்து நடுங்குகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, அவன் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. ஐந்தாவது, ஒரு மனிதன் வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது ஐந்தாவது நிலைமை அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு மற்றவர்களுக்கு நடந்தது போல் தனக்கும் நடந்து விடுமோ என்று பிறருக்கு நடந்த சம்பவங்களை அவர்களோடு வைத்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு கேன்சர் இருந்த மாதிரி எனக்கும் கேன்சர், அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன மாதிரி எனக்கும் ஃபெயிலியர் ஆயிருமோ? பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, குண்டானாலும் கஷ்டம், மெலிஞ்சாலும் கஷ்டம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, பசிச்சாலும் பிரச்சனை, பசிக்காட்டாலும் பிரச்சனை. எப்பவுமே அவங்க மற்றவங்களோடு மற்றவர்கள் நோய் வந்து அவங்களுக்கு நடந்தது போல தனக்கும் நடந்து விடுமோ என்று ஒப்பிட்டு பார்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 5 காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும்னா இயேசு உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். கை தட்டு. அல்லேலூயா.
நல்ல கைகளை வேற சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வியாதிகள் பலவீனங்கள் மனிதனுக்குள் வரும் பொழுது, ஒரு மனிதன் பலவீனம் அடையும் பொழுது, நோய்வாய்ப்படும் பொழுது, அவனுடைய வாழ்க்கை கண்ணீரும் வேதனை நிறைந்ததாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் தாவீது எழுதுகிறார், சங்கீதத்தில் வாசியுங்கள், நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேதாகமம் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 38ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 38ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள், வாசியுங்கள். 6வது வசனம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன், நாளெல்லாம் துயருற்று திரிகிறேன், என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று, என் உடலில் சற்றேனும் நலமில்லை, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள கொதிப்பினால என்ன செய்யற? உள்ள கொதிச்சு போய் இருக்குது, உள்ளத்துல கதறி கொண்டிருக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, வியாதிகள், ஒருவேளை தீராத வியாதிகள், தீராத நோய்கள், பரம்பரை நோய்கள், உங்க சரீரத்தை வாட்டி வதைக்கிற, துன்புறுத்துகிற, ஒரு முள்ளை போல குத்தி கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்தும் இயேசு உங்களை விடுவிப்பார். கைகளை தட்டுங்கப்பா. இந்த இடத்துல கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பைல்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட 3 பேருக்கு ஆண்டவர் இப்பொழுது சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிகமான உதிரப்போக்கினால் ப்ளீடிங்கால பாதிக்கப்பட்டிருக்கிற 9 பேருக்கு ஆண்டவர் அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதுகு தண்டு வடத்துல ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி நீண்ட நாள் வலி வேதனையோடு இருக்கிற ஒருவரை இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார். தீராத தலை வலியினால் பாதிக்கப்பட்ட 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இடது கால் பகுதியில வீக்கம், இடது கால்ல வீக்கம் இருக்கிறது. அந்த வீக்கத்தினால கால் வெயிட் அடைந்து நடப்பதற்கே மிகுந்த ஒரு வேதனைப்பட்டு நடக்கிறது, ஸ்லோவாகி நடக்க முடியாம அந்த கால் வெயிட்னால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு இப்பொழுது குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள், பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். வாசிங்கள. 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்கம்மா. அந்நாட்களில் எசேக்கியா என்கிற அரசன் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயிலே இருந்தான். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா எப்படி இருந்தாராம்? பைபிள் சொல்லுகிறது, ஒரு ராஜா, எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில கிடந்தான். அல்லேலூயா. மரண படுக்கையில இருந்தா ராஜாவானாலும் சரி, ஆண்டியானாலும் சரி எப்படி இருப்பாங்க? KFC சிக்கன் சாப்பிட்டுட்டு சாவம்னு சொல்லுவார? சொல்லுங்க. அப்படி சொல்லுவாங்களே? என்னங்க சொல்லுவாங்களே யாராவது? நோய்வாய்ப்பட்டு கிடக்கான். நீங்க நல்லா கவனிங்க. நான் சில நேரங்களில், பல நேரங்களில் சில நோயாளிகளை சந்திக்கும் போது பாருங்க, அவங்களுக்கு எல்லா கவனிப்பும் கவனிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். மரண நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க போய் பாருங்க. நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க பிள்ளைங்களெல்லாம் நல்ல வாலிப பையன் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா நீங்க ஒரு மாசத்துல ஒரு நேரமாவது அரசு மருத்துவமனைக்கு உங்க பிள்ளைங்களை என்ன செய்யணும்? கூட்டு போகணும். அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுக்க கூட்டு போக சொல்லல. அந்த கியூல நிக்கிறவங்களையும் பெட்ல இருக்கிறவங்களையும் சும்மா போய் நீங்க ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதாவது வாங்கிட்டு நீங்க போய் சந்திச்சு பாருங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் உங்க பையனெல்லாம் உங்க பொண்ணெல்லாம் காமிக்கணும். அப்பந்தான் அவங்களுக்கு தெரியும்
இந்த உலகத்துல நாம் இன்னமும் கடவுளால் எவ்வளவு நேசிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில கிடக்கிறாரு. மரணப்படுக்கையில கிடக்கிற ஒரு ராஜா என்ன செய்யறாரு? எப்பா நான் சாவ போறேன்பா, எனக்கு தங்க அடக்கப்பட்டி எல்லாம் செஞ்சு வைங்க அப்படின்னு அவர் சந்தோஷமா இருந்தாரு. இல்ல, அவன் புலம்புனா. நீங்க பிறகு படிச்சு பாருங்க. எசையா 38ஆம் அதிகாரத்தில் அவன் புலம்புனா. எப்படி தெரியுமா புலம்புனாரு? என் வாழ்நாளின் நடுவிலேயே நான் போய் சேர போறேனே என்று தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய புலம்பலை அந்த மனுஷன் எழுதினான். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க வியாதியை நினைத்து நீங்கள் புலம்புகிறீர்களோ அந்த புலம்பலை ஆண்டவர் இன்று மகிழ்ச்சியாக மாற்றுவார். வியாதிகள் சுகமடைகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா அழுறாரு. நீங்க படிச்சு பாருங்களேன். எசேக்கியா புலம்பிக் கொண்டிருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவருடைய ஊழியனான எசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ சாக போற, உன் வாழ்க்கை முடிய போது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆமென். உடனே இந்த எசேக்கியா அழுதாராம். ஆமென். ஆண்டவர் பார்த்து அழுதார், ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிறார். எப்படி பாருங்க, ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதை உமது பார்வையில் நான் நேர்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதான். ஆமென். அல்லேலூயா. கதறுகிற பிள்ளைகளே, கணவனுடைய வியாதியை நினைத்து கதறுகிறீர்களா? ஒருவேளை மனைவியுடைய வியாதியை நினைத்து கதறுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு வந்த வியாதிகளை குறித்து கதறி அழுது கொண்டிருக்கிறீர்களா? உன் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருடைய வியாதிகளும் பலவீனங்கள் நினைத்து, அப்பா அம்மாவுடைய வியாதியை நினைத்து வேதனைப்படுகிறாயா? சகோதரனுக்கு சகோதரிக்கு நடந்த வியாதிகள், உன் வீட்டில் இருக்கிற எல்லா வியாதிப்பட்டவர்களையும் இயேசு இன்று சுகப்படுத்துவார். சுகப்படுத்துவார். நல்ல கைகளை வச்சுருங்க, சுகப்படுத்துவார். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். நல்ல சொல்லுங்க, நோயினால் வாடி இருக்கிற என் குடும்பத்தை ஆண்டவருடைய தொடுதல் வருகிறது. ஆண்டவர் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். எல்லா முகவாட்டங்களிலிருந்து ஆண்டவர்களை விடுவிக்கிறார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க முகம் வாடினா பரலோகம் சோர்ந்து போகும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அரியணையில் இருக்கிறவர் என்ன செய்வாராம்? என் பிள்ளை அழும்போது அவரு அல்லேலூயான்னு வானதூதர்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத விடுவாரா? முதல்ல என் பிள்ளைக்கு போ, அங்க போய் இன்னைக்கு நீ சொல்லு, உன் வியாதிகள் குணமடைகிறது. கை தட்டுங்க. அன்னைக்கு எசையா தீர்க்கதரிசியை எசேக்கியா அழுத பொழுது ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் சொன்னார், என் மகன் எசேக்கியாவிடத்தில் சொல்லு, உன்னுடைய வியாதியை சுகப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் மீண்டும் திரும்ப கொடுக்கிறேன். கை தட்டுங்க. அல்லேலூயா. மரணத்தின் சங்கிலிகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடியும். வியாதிக்கு உங்க மேல் அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு உங்க மேல் அதிகாரம் இல்லை. இப்பொழுது நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். மார்பக கட்டிகள் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பை கட்டிகள் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளில் இருக்கிற பலவீனங்கள் குணமடைகிறது. உன்னுடைய உடல் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களிலும் தேவ வல்லமை இறங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பலவீனம் நீங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் நோய்கள் மாறுகிறது. ஆமென். என்னுடைய நோயினால் எனக்கு ஏற்பட்ட முக வாட்டத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் அந்த நேரமே அவளுடைய வியாதி அவளை விட்டு வெளியேறியது. ஆமென். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ சமாதானத்தோடு இன்னைக்கு நீ போற. ஆமென். உங்க வியாதியினால் உங்களுக்கு வந்திருக்கிற
உங்கள் பலவீனத்தினால் உங்களுக்கு வந்திருக்கிற, உங்க வியாதியினால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு என்று சுகப்படுத்த போகிறார். ஆமென். ஆண்டவரே, நான் வியாதியோட வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் இந்த வியாதி இருக்கிறது, இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து என்னை நீங்க சுகப்படுத்தணும், சுகப்படுத்தணும். நல்ல கைகளை உயர்த்துங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள் நீங்க இந்த நேரத்தில் எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார், கணுக்கால்களை தொடுகிறார், சுகத்தை தருகிறார். சுகப்படுத்தும் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நல்ல கைகளை உயர்த்துங்க. சுகமானே, நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. கைகளை தட்டி பாடுவோம். எல்லாம் கை தட்டி பாடுவோம். ஆமென். சுகமானே, நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, 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 சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். வியாதிகள் பலவீனங்கள் வெளியேறுகிறது. தைராய்டு நோய்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். வாழ்வை மாற்றி விட்டார். இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி Praise the Lord. துதித்திடுவேன். இந்த நேரத்தில் ஒரு 18 நபருடைய உடல் சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் குணமடைகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. சுகமானேன், நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே, சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். குரலை உயர்த்தி. என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நோய்களால் நோய்களால் நான் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ, அதனால் என் மனம் அடைந்திருக்கிற அதனால் என் மனம் அடைந்து சோகங்கள், சோகங்கள், சோர்வுகள், சோர்வுகள், வேதனைகள், வேதனைகள் என்னுடைய இருதயத்தை வாட்டுகிற இருதயத்தை வாட்டுகிற நம்பிக்கை குறைவுகள், நம்பிக்கை குறைவு எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே என் உடல் நோய்களிலிருந்து நான் குணமடைகிறேன். ஆண்டவரே, என் வியாதிகளுக்கு, பலகீனங்களுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே என் கணவர் மீது வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய மனைவியின் மீது வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என் பெற்றோர் மீது வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகள் மீது வியாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்ட இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வியாதிகள் வெளியேறட்டும். தீராத வலி வேதனைகள் வெளியேறட்டும். என்னுடைய கண்களிலே, என் காதுகளிலே, என்னுடைய சிரசிலே
என்னுடைய தொண்டை பகுதியிலே, என்னுடைய பற்களிலே, என் நாவிலே, என்னுடைய உணவு குழாய் பகுதியிலே, மூச்சு குழாய் பகுதியிலே, என்னுடைய கைகால் எலும்புகளிலே, நரம்புகளிலே, என்னுடைய இரத்த நாளங்களிலே, என்னுடைய எலும்பு மண்டலத்தில், என்னுடைய நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், இருதயம், ஒவ்வொரு பகுதிகளிலும், சிறுகுடல் பெருகுடலிலே இயேசுவின் இரத்தம் இறங்கி வருகிறது. எல்லா மறை உறுப்புகளிலும், ஒவ்வொரு சுரப்பிகளிலும் இயேசுவின் இரத்தம் இறங்கி வருகிறது. என் தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே குணம் அடைகிறது. என்னுடைய வயதுக்கு மிஞ்சின என்னுடைய தோற்றம் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே முதுமையை கொண்டு வருகிற, என்னுடைய வாழ்க்கையில மரண பயத்தை கொண்டு வருகிற வியாதியின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னை விட்டு வெளியேறுகிறது. ஆண்டவருடைய பெயரால் எனக்கு புதிய ஜீவன், புதிய வல்லமை இறங்கி வருகிறது. கைகளை தட்டுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் சுகம் அடைகிறேன், குணம் அடைகிறேன். இயேசுவின் நாமத்தில் குணம் உண்டாகிறது, வல்லமை இறங்குகிறது. சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், 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 சுகமானேன். நல்ல கைகளை தட்டி இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆண்டவரே, நீர் எங்கள் முக வாட்டத்தை மாற்றுகிறவர் நீர் ஒருவரே. ஆமென். எங்கள் தலைவராய் ஆண்டவரே, நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவோடு கண்ணோக்கி பார். சங்கீதம் 84:9 ஜெபத்தை கேட்கிற எங்கள் கடவுள், எங்கள் முகத்தை நீர் உற்று கவனிக்கிறீர்கள். உன் பிள்ளைகளில் முகவாட்டத்தை கண்ணோக்கி பார், விடுதலை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.